Hi, welcome all. நம்ம வந்து பேசிக் மேக்ஸ்ன்ற டைட்டில் கீழே 6th to 10th மேக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். 6th to 10th மேக்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் கிளியராக இந்த கோர்ஸில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த கோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 4 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 5. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் வந்து 6th மேக்ஸில் டேர்ம் 2ல் இருக்குது. ஆல்ரெடி 35 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து 36லேருந்து கண்டினியூ பண்ணலாம். 12 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீச்சிறு பொது மடங்கு காண்க. மீச்சிறு பொது மடங்குனா LCM, லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஆல்ரெடி HCFனா என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதில் வந்து LCMனா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் மடங்குன்னு இருக்குல்ல, இல்லைனா மல்டிபிள்னு இருக்குது அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 12, 18. இதில் 12ஓட மல்டிபிள், அதாவது 12ஓட மடங்கு என்னதுன்னா 12 டேபிள்ஸ் தான். அதாவது 12, 24, 36, 48, 60, 72, 84, 96 அப்படியே போவோம். 108, 120. இதே 5ஓட மல்டிபிள், 5ஓட மடங்கு எதுன்னு கேட்டால் 5, 10, 15 அப்படின்னு நீங்கள் போடுவீங்க. நெக்ஸ்ட்டு 18ஓட மடங்குன்னு பார்க்கும்போது 18, 36, 54, 72, 90, 108 அப்படியே போகும். நெக்ஸ்ட்டு இதில் பொது மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிற மடங்கு எதுலான்னு பார்த்தீங்கன்னா 36 காமனாக இருக்குது. 36க்கு அப்புறம் 72 காமனாக இருக்குது. 72க்கு அப்புறம் 108 காமனாக இருக்குது. இந்த 2 நம்பரோட பொது மடங்கு வந்து 36, 72, 108 அப்படியே போகும். இது வந்து கண்டினியூஸாக போகும் மல்டிபிள். நெக்ஸ்ட்டு மீச்சிறு பொது மடங்கு. இந்த பொது மடங்குலேயே ரொம்ப சின்னது எதுன்னு கேட்குறாங்க. அதாவது லீஸ்டான காமன் மல்டிபிள். இந்த 36, 72, 108 அப்படியே போதில்லை, இதில் சின்னது வந்து 36 தான். ஸோ 12, 18ஓட மீச்சிறு பொது மடங்கு, அதாவது LCM வந்து 36. இதுதான் LCMோட ப்ராப்பர் டெஃபினேஷன். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் HCFோட ப்ராப்பர் டெஃபினேஷன் பார்த்துருப்போம். பட் நம்ம எக்ஸாமில் வந்து LCM கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இப்போது நீங்கள் 12க்கும் 18க்கும் LCM கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துலையுமே காமனாக எது கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு 3 × 4 12, அதுக்கப்புறம் 3 × 6 18. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் காமனாக எது கேன்சல் பண்ணுன்னு பார்த்தா 2 கேன்சல் பண்ணும். 2 × 2 4, 2 × 3 6. இப்போது 12க்கும் 18க்கும் HCF, அதாவது மீப்பெரு பொது காரணின்னு கேட்டால் ஆன்சர் வந்து 3 × 2. சரிங்களா, 3 × 2 6. ஆனால் LCM கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதோட ஸ்டாப் பண்ணாமல் 2 நம்பரையும் காமனாக எந்த நம்பருமே கேன்சல் பண்ணாது. ஆனால் ஒரு நம்பரை கேன்சல் பண்ணால் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே 2 எடுத்திங்கன்னா 2 × 1 2வா, பேலன்ஸ் இந்த 3 எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுருங்க. திரும்ப 3 இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. 3 × 1 3. ஸோ LCM பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே லாஸ்ட்டில் 1ன்னு முடியணும். அப்போது 12க்கும் 18க்கும் LCM என்னதுன்னா 3 × 2 × 2 × 3. 3 × 2 × 2 × 3. இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 36 கிடைக்கும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் C. எக்ஸாமுக்கு வந்து ஷார்ட்கட்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஹையர் கிளாஸஸ் அப்படியே பார்க்கும்போது பார்ப்போம். நீங்கள் என்ன தான் ஷார்ட்கட் படிக்கிறதா இருந்தாலும் பேசிக் மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் இப்போதைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேக்கானா HCF மற்றும் மீசிமானா LCM இதோட விகிதம் கேட்குறாங்க. அதாவது HCF LCM இதோட ரேஷியோ கேட்குறாங்க. 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, 18 30. நமக்கு ரெண்டுமே ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும். ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்துலையுமே காமனாக கேன்சல் பண்ணணும். 2 × 9 18, 2 × 15 30. திரும்ப 9ஐயும் 15ஐயும் 3 கேன்சல் பண்ணுமா. 3 × 3 9, 3 × 5 15. இதுக்கு அடுத்து 3யும் 5யும் காமனாக எந்த நம்பருமே கேன்சல் பண்ணாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட HCF. HCF வந்து 2 × 3. நெக்ஸ்ட்டு LCM கண்டுபிடிக்கணும்னா அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். 3 × 1 3, இந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப 5, இந்த 1 எதுவும் பண்ண முடியாது. 5 × 1 5. கடைசியாக 1 1ன்னு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் LCM கண்டுபிடிக்கணும்னா. அப்போது நம்மளோட LCM வந்து 2 × 3 × 3 × 5. அதாவது 2 × 3 × 3 × 5. இந்த இடத்துல காமனாக பண்ணுற தப்பு வந்து எல்லோரும் இந்த 3 × 2 6, அதுக்கப்புறம் இந்த 2 × 3 × 3 × 5 வந்து 19 பண்ணுவீங்க. அதை பண்ணாதீங்க. ரேஷியோன்னு இருந்தாலே 2 சைடும் கேன்சல் பண்ணலாமா. இதில் நீங்கள் 2 இங்கே இருக்குது, இங்கே 2 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். திரும்ப 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். கடைசியாக இந்த இடத்துல எதுவுமே இல்லைனா 1 is 2, 3 × 5 15. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் கொஷின். 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? கொஷினில் வந்து HCF கேட்குறாங்க. அது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு.
இங்கிலீஷில் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டால் ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஹெச்சிஎஃப் என்னது ஹையஸ்ட்னா கிரேட்டஸ்ட். இதுவே ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டால் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அதாவது லீஸ்ட்டு. சரிங்களா? தமிழில் மேக்ஸிமம் அவங்க புரிகிற மாதிரியே கேட்டுருவாங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஹெச்சிஎஃப் நம்பர், அந்த நம்பர் நமக்கு தெரியலை, அது வந்து இந்த 62யும் கேன்சல் பண்ணணும். அதாவது 62 அந்த ஹெச்சிஎஃப்பில் நீங்கள் கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ தரணுமா? 2 தரணுமா? இல்லை 78 அந்த ஹெச்சிஎஃப்பில் நீங்கள் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து 3 தரணும். இல்லைனா 109 அந்த ஹெச்சிஎஃப்பில் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து 4 தரணும். கொஷினில் வந்து 3 டேட்டா கொடுத்துட்டு 3 ரிமைண்டர் 3 மீதிகள் கொடுத்தா என்ன பண்ணணும்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் 62 மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர், நெக்ஸ்ட்டு 78 மைனஸ் செகண்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு 109 மைனஸ் தேர்ட் நம்பர். இது நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதாவது 62 மைனஸ் 2 வந்து 60, 78 மைனஸ் 3 வந்து 75, 109 மைனஸ் 4 வந்து 105. இந்த 3 நம்பருக்கு நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 60, 75, 105 இதுக்கு நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப்னால் மூணுத்தையும் காமனாக டிவைட் பண்ணுமா? ஃபஸ்ட்டு 5 வச்சு கேன்சல் பண்ணலாம். 5 × 12 60, 5 × 15 தான் 75, 5 × 21 தான் 105. நெக்ஸ்ட் இந்த 3 நம்பரையும் எது கேன்சல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 கேன்சல் பண்ணும். 3 × 4 12, 3 × 5 15, 3 × 7 21. இதுக்கடுத்து இந்த 3 நம்பரையும் காமனாக எதுவுமே கேன்சல் பண்ணாது. ஸோ இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே என்ன வந்திருக்கோ அதுதான் நம்மளோட ஹெச்சிஎஃப்னு எடுத்துடணும். ஸோ 60, 75, 105ஓட ஹெச்சிஎஃப் வந்து 5 × 3, 5 × 3 வந்து 15. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிக சிறிய எண்ணை காண்க. கொஷினில் வந்து சிறிய எண்ணுன்னு கேட்டால் எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். பெரிய எண்ணு கேட்டால் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷின் என்னதுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்ட்டாங்களா, ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணி பேலன்ஸ் வந்து 4 தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் என்ன பண்ணுவோன்னா, கொடுத்த நம்பர்ஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது கூட இந்த 4 ஆட் பண்ணால் அதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இதையும் அப்படியே டெம்ப்ளேட் மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 254, 508. ஃபஸ்ட்டு 2 வச்சே கேன்சல் பண்ணலாமா? ரெண்டுமே கேன்சல் ஆகும். 127, 254. இதுக்கடுத்து 127 எடுக்கலாம். 127 × 1 127, 127 × 2 தான் 254. எதனால் இங்கே 127 எடுத்துட்டேன்னா 127 வந்து ஒரு பகா எண். பகா எண்ணா என்னதுன்னா 1 வச்சு கேன்சல் பண்ணலாம், இல்லைனா அதே நம்பர் 127 இதை தாண்டி வேறு எதை வச்சும் நீங்கள் 127 கேன்சல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் டேரெக்டாக 127 எடுத்துடலாம். சரிங்களா? இதோட நீங்கள் நிறுத்தக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா கீழே வந்து 1,1ன்னு வர வைக்கணும். அப்போது 2 எடுத்துடணும். இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. 2 × 1 2. ஸோ 1,1ன்னு வந்துருச்சு. அப்போ நம்மளோட எல்சிஎம் வந்து 2 × 127 × 2. ஸோ எல்சிஎம் வந்து 2 × 127 × 2. இதோட ஆன்சர் வந்து 508. கண்டிப்பாக இந்த 508 வந்து ஆப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் போட்டுறாதீங்க. +4 பண்ணி தான் போடணும். 508 + 4 வந்து 512. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். இரு எண்களின் மீசிமா 432. மீசிமானா எல்சிஎம். சரிங்களா? எல்சிஎம் வந்து 432ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் அவற்றின் மீபேக்கா வந்து 36, அதாவது ஹெச்சிஎஃப் வந்து 36. ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? ஒரு நம்பர் வந்து 108ன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியலை. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அதாவது எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் = நம்பர் 1 × நம்பர் 2. சரிங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. மேக்ஸிமமாக கொஷினில் வந்து 3 டேட்டா கொடுத்துருவாங்க எப்போவுமே. நீங்கள் 4வது டேட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் எல்சிஎம் கொடுத்துட்டாங்களா 432 × ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்களா 36 = நம்பர் 1 வந்து 108 × நம்பர் 2 வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 432 × 36 / 108 = N2. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணலாமா? 9 × 4 வந்து 36, 9 × 12 தான் 108. திரும்ப இந்த 4 வச்சு கேன்சல் பண்ணலாமா? 4 × 1 4, 4 × 3 12. திரும்ப இந்த 3 வச்சு கேன்சல் ஆகுமா? 3 × 1 3, 3 × 144 தான் 432. ஸோ நம்பர் 2ஓட வேல்யூ வந்து 144. ஆப்ஷன் சி. இந்த கேன்சல் பண்ணுறது வந்து நீங்கள் மேனுவலாகவே கேன்சல் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து குழப்பிடும் திரும்ப. நெக்ஸ்ட் கொஷின். இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005. ஓர் எண் 65 எண்ணில் மற்றொரு எண் என்ன? கோப்ரைம் நம்பரோட எல்சிஎம் வந்து 5005ன்னு கொடுத்துருக்காங்க.
ஒரு நம்பர் வந்து 65ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் என்னென்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. இது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2. கொஷினில் 3 டேட்டா கொடுக்கணும், ஆனால் இங்கே 2 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 2 வந்து கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் HCF வந்து தெரிஞ்சால் தான் நம்பர் 2 கண்டுபிடிக்க முடியும். HCF வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி. எப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்ட்டில் சார்பகா எண்ணுன்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். சார்பகா எண்களை பொறுத்த வரைக்கும் HCF வந்து எப்போவுமே 1ஆக தான் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து முன்னாடி பார்ட்டில் ஒரு கொஷினாகவே கேட்டிருப்பேன். இவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரு சார்பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 2 நம்பருமே சார்பகா எண்கள்னு அர்த்தம். அப்போது இதோட HCF வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இன்டைரக்டாக HCF வந்து 1ன்னு கொஷினில் சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த 3 டேட்டாவை அப்ளை பண்ணி இந்த 4வது டேட்டாவை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு LCMக்கு பதிலாக 5005 போடுவீங்க, HCFக்கு பதிலாக 1 போடுவீங்க, ஈக்குவல் டு N1 வந்து 65 இன்ட்டு N2 X. ஸோ 5005 டிவைடட் பை 65 ஈக்குவல் டு X. இதை கேன்சல் பண்ணோம், நீங்கள் மேனுவலாகவே கேன்சல் பண்ணுங்கள். 65 இன்ட்டு 77 தான் 5005. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சார் பகா எண்ணா எப்போவுமே HCF 1ஆக இருக்கணும், ரெண்டுமே பகா எண்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம பார்த்துருப்போம். இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.